எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். எல்லாம் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? நல்லா படிக்கிறீங்களா? நமக்கு இன்னும் 1 மந்த் தான் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக எந்த டாப்பிக்குமே படிக்காதீங்க. நிறைய பெண்டிங் இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் பெண்டிங்கை பார்க்காதீங்க. முடிச்சதை நீங்கள் ரிவிஷன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ரிவிஷன்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ரிவிஷன்ஸ் கொடுக்காம நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும், ரொம்ப எக்ஸாம் ப்ரெஷர் ஆகிடும். அதனால் நம்ம நல்லா பார்த்ததே நமக்கு மறந்து போய்டும். அதனால தான் சொல்கிறேன், ரிவிஷன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. புதுசாக எதையுமே படிக்காதீங்க. இன்றைக்கி நான் மேக்ஸ் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்ருக்கேன். நான் ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த டெஸ்ட்டோட கொஷின்ஸ் பேப்பர் தான் இப்போ நான் போட்டு பார்த்துட்ருக்கேன். மென்சுரேஷன். ஓகேங்களா? மென்சுரேஷனில் இருக்கக்கூடிய அந்த 2D அண்ட் 3D டெஸ்ட்டு தான் போட்டு பார்த்துட்ருக்கேன். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேக்ஸில். ஓகேங்களா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நான் திரும்ப ஏன் நீங்கள் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, லாஸ்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 4ல் ரெண்டுமே எனக்கு வந்து 23, 22 மார்க் எடுத்திருந்தேன். ஓகேங்களா? அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் என்னால் அவ்வளோ மார்க்கை ரீச் பண்ண முடிஞ்சுது. அது இல்லாமல் நான் ஜிஎஸ்சில் சொல்லியிருந்தேன் இல்லையா, எக்கனாமிக்ஸ் பார்க்காம போயிருந்தேன், அதே மாதிரி ஜியாகிரஃபி பார்க்காம போயிருந்தேன், சயின்ஸ் பார்க்காம போயிருந்தேன். அதனால தான் என்னால் மார்க் எடுக்க முடியல. சரி, இந்த எக்ஸாமில் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டுன்னு. கண்டிப்பாக நான் போஸ்டிங் ஆகிடுவேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் லாஸ்ட் வீக் வந்து எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் 2 டாபிக் முடிக்கலான்னு இருக்கேன். ஒன்று வந்து ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும். இதை 2 முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி ஆகிடும். சயின்ஸு கொஞ்சம் நாங்கள் வீக்லி 2 டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் படிச்சுட்ருக்கேன். ஏன்னா சயின்ஸில் வந்து ஃபுல்லாக எனக்கு சயின்ஸ் அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி அப்படின்றதுனால சயின்ஸ் மட்டும் 2 டாபிக்ஸ் மட்டும் போதும் அப்படின்ட்டு வச்சுட்ருக்கேன். பாலிட்டி வந்து நான் 1 வீக் பிஃபோராக தான் ரிவிஷன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோராக தான் ரிவிஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். என்னோட பாலிட்டி ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். ஒரு 90% பாலிட்டி முடிச்சிருக்கேன். அதே மாதிரி 10th நான் தமிழும் நான் ஓரளவுக்கு முடிச்சிருக்கேன். அதே மாதிரி மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 90% நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மென்சுரேஷன் தான் எனக்கு பெண்டிங்கில் இருந்தது. அதையும் இந்த வீக் ஃபுல்லாக நான் மென்சுரேஷன் பார்த்ததுனால ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். நாளையிலேருந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னாக்கா, டெய்லி ஒரு தலைவர்கள் படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதன்படி நாளைக்கு நான் என்ன தலைவர் பார்க்க போகலான்னு இருக்கேன்னா, பெரியாரும் அண்ணா அவர்களும் பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா 2 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க. 2 கொஸ்டின் வந்து அவங்களுக்கு கேட்பாங்க. யூனிட் 8லேயும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு தமிழ்லேயும் வந்து அண்ணா பெரியார் 2 பேருமே கவர் ஆகுவாங்க. அவ்வளோ இம்பார்ட்டண்டான தலைவர்கள் 2 பேருமே. அதனால் நீங்கள் பெரியாரும் அண்ணாவும் படிச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 கொஸ்டின் வந்து நமக்கு கன்ஃபார்மாக வரும் அவங்களத்துலேருந்து. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, என்ன ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப் நேம் வந்து நித்ரா டிஎன்பிசி ஆப். ஓகேவா? ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போட்டிங்கன்னா தெரியும், நித்ரா டிஎன்பிசி ஆப். அதில் நிறைய ஓல்டு இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஒரு டாப்பிக்காகவும் நீங்கள் டெஸ்ட் போடுறதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? நமக்கு ஜிஎஸும் கவர் ஆகுது, மேக்ஸும் கவர் ஆகுது, தமிழும் கவர் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.